வெல்கம் டு காவின் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபியூசர் பார்ட் 3. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். என்ட்ரி சீன் எப்படி இருக்குன்னு தெரில, என்ட்ரி சீனை பார்ப்போம். இன்றைக்கி தரமான ஃபைட்டு, பீஸா டெலிவரி. இன்றைக்கி நார்மல் மோட் ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன எங்கேயும் என்னடா சப்வேலேருந்து வெளியே வர ஒரு மாசான சீக்வன்ஸ் தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இப்படி சப்வே உள்ளேருந்து வெளியே வரான். ஐயோ, ஸ்விங் பட்டன் மேலே குதிக்கிறதா மீட்டேன் போடு. பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமை போட்டுட்டு அடுத்து ஒரு க்ரைம் சீன் அப்படியே போகும்போது வரும், அதை முடிச்சுட்டு கிட்ட போயிட்டு ஸ்விங் பண்ணால் வேகமாக போகலாம். இது நல்ல வேலை ஓடிட்டேன். யாராவது இந்த நேரம் பார்த்து மெசேஜ் பண்ணுறது கைஸ். அப்புறம் நான் போட்ட 3 வீடியோவுக்கும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வியூ கூட வரல. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. அது ஏன்னு தெரிஞ்சால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஓகே, வந்தாச்சு. ஏய், யார் அது பக்கத்தில் கைஸ்? பின்னாடி பாருங்களேன், ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கான். நான் மேலே பாருங்கள், அங்கே பாருங்கள். என்னடா பண்ணுறாங்க கைஸ்? ஒருவேளை நம்மளை மாதிரி ஸ்பைடர் ஃபிஷராக ட்ரை பண்ணுறானோ? தம்பே, அப்போல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் காலு கையெல்லாம் உடஞ்சிச்சு, அப்புறம் உனக்கு உடஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டேன். உன்னை ஸ்பைடரும் கடிக்கலை, நீ ஸ்பைடரையும் குடிக்கலை, அதனால் உனக்கு பவரும் கிடையாது, சரியா? இங்கே தான் இப்போ தான் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். தான் கைஸ், தான் இப்படின்றான் தான் இங்கேருந்து கைஸ் தான் இப்படின்றான். பிளாக் ஃப்ளிப்லாம் அடிக்கிறான் கைஸ். பக்கத்தில் ஒரு டைம் வந்துடுச்சு. பில்டிங் பக்கத்தில் எதுவும் இல்லையே சுத்தம். ஓகே கைஸ், இருங்க, பில்டிங் பக்கத்தில் போயிடுவோம். ஒய், அவ்வளோதான். இப்போ பாருங்க, போடே. இன்னைக்கு இது கைஸ் தரமான ஃபைட்டு. அது ராங் சைடு போய்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ரோடு கரெக்டாக வந்துட்டேன். ஓகே, கண்ட்ரோல்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் வருது. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே சவத்தில் போயிட்டு வச்சிட்டேன். இந்த இருக்கு. என்ன அந்த முக்கில் வச்சுருக்கீங்க? போடு. எப்படி சும்மா ஸ்டைலா மாசா கெத்தா கலகலா ஓடாதா டேய், குதிரா ஏண்டா. தராங்க சரி வந்துட்டேன். பரவாயில்ல, பின்னாடி போய் அடிப்போம். இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்குடா பயப்படணும்? நேராக போய் அடிப்பேன்டா. ஏய் தம்பி இங்கே இருக்கேன், ஆடா. என்னடா கண்ணை தூக்கிட்டு நிற்கிற? பின்னாடி போடு அடி. பின்னாடி போய் போடு அடி, போடு பின்னாடி போ. என்ன கட்டை வச்சு அடிக்கிற? போ, எப்படி போலாம்? என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தம்பி பின்னாடி போடா. கண்ணை கீழே போடுறான். தம்பி கண்ணை கீழே. அடிக்க விடுங்கடா, சுட்டுக்கிட்டே இருக்கானீங்கடா. போடுறா அவனை. பின்னாடி போடுறா. அவன் கையில் கன்று வச்சுருக்கான். அவனாலே என்ன ஒன்றும் பண்ண முடியல. நீ எல்லாம் சும்மா வெறுங்கையை வச்சுன்னு என்ன அடிக்க? தம்பி வணக்கம்பா. என்ன அடிச்சு நீ மாட்டினா? பயம் இல்லை, மாட்டுச்சு. போடா. ஓகே, பார்த்தீங்கன்னா 160 தான் கிடச்சிருக்கு. 42 செகண்ட் கைஸ், புது ரெக்கார்டு. ஓகே, ஸோ ஸ்விங் ப்ரொஃபிஷியன்சி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஸ்விங் லெவல் 3 அப்கிரேட் பண்ணணும். காசு இருக்குது இன்னும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில் அப்கிரேட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு கொஞ்சம் காசு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இருங்க, பீஸா டெலிவரிக்கு போயிடுவோம். எங்கே இருக்குது? இதான் இருக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணுறான். எங்கே இருக்குது? நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. சூப்பர்ரா. ரைட்டு. இந்த வீடியோ பார்க்குறோன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பெல் ஐக்கானா ஆனில் போட்டுக்கோங்க.
அப்போ தான் நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்ட்டியை டேரெக்டாக பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக அப்படி பார்க்காதீங்க, உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு. பீஸாக வந்துரு. கரெக்டாக லேண்ட் ஆகினே கைஸ். மீடியம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மீடியம் போட்டாச்சு. பண்ண முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம் 4 பீஸா டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்த்துக்குவோம், நம்மலாம் யார் ஸ்பைடர் ஃபியூசர், இந்த நாட்டையே காப்பாற்றுற இல்லை இந்த சிட்டியவே காப்பாற்றுற ஹீரோ. இது முடியாதா? பீஸா டெலிவரி தானே. ஆனால் காசு நிறையா கிடைக்குங்க கைஸ் மீடியமுக்கு. ஏய் ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா லூசு போய. ஸ்விங் பண்ணுறா, டைம் இல்லை. எவ்வளோ டைம் மிச்சம் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம் மிச்சம் பண்ணணும்டா. ஐயோ அங்கே தான்டா வந்துட்டேன். எப்படி கொடுத்தோன்னே ஒன்று கைஸ். இங்கே அடுத்து இங்கே ஓடு 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 ஓடு. ஏய் டைமே இல்லை. ஆஹா, மீடியம் நான் நினச்ச அளவுக்கு ஈஸி இல்லை போலையே. இவன் வேற இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 3 செகண்ட் தான் இருக்கு. போடா. ஃபெயில் ஆயிடுச்சு. ஐயோ என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு? என்னடா இது இப்படி ஆகி போச்சு? இங்கே தான் கைஸ் நிற்கிறேன். அடாடாடாடா, இப்படிலாம் அந்த ஹார்டை எப்படி அட்டன் பண்ணுறது கைஸ்? விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈஸி நிறையாவது முடிப்போம், அப்போ தான் முடியும். இருங்க மார்க் பண்ணாமல். டேய் ஏன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இருங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியை நிறையா முடிப்போம், அப்போ காசு கிடைக்குங்களா? டேய் இங்கே நான் போய் முட்டிக்கிட்டே இருக்க. கடுப்பேத்துறா மயிலாடு. நேராக கீழே போயிட்டு டேய் சாவ போறடா பண்ணி. டேய் நேரா போடா. அப்படி போடா. இந்த மாதிரி. ஓகே கிரைமா. எனக்குன்னே வருவீங்களாடா? என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்கே உங்கள் ஆத்தா போய் உங்களை பற்றி போடுறாங்களாடா? தப்பு செய்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இருங்கண்ணா வரேன்டா. இன்னைக்கு ஓவராக டென்ஷன் ஆகிட்டேன். இன்னைக்கு அடியை மட்டும் பாரு. உன்னை ஒவ்வொருத்தனும் கதற போகிறான். கையில் ஏகே படித்தவரெலாம் வச்சுருக்க போகிறான். இப்போ ஓடுறா. அங்கே ஒரு க்ரைம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஐய இந்த க்ரீமா? சரி நல்ல வேலை, பெரிய வேலை நினச்சேன். இருப்பா காப்பாற்றுறேன். இவன் மட்டும் எப்படி சில டைமும் காரில் மாட்டுறான்? தள்ளு 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 தள்ளு. ஓடு. 69 68. அது கூட இல்லை, 69 கூட இல்லை, 68 தான். போரா பண்ணுறாங்க. டென்ஷன் ஆகுது. ஒரு 1 மீட்ரு போயிருக்கலாம். ஓடுறா. என்ன ஹைட்டு வேகமாக போக மாட்டேங்குது. இந்த இருக்குடாடே. ஐயோ இவங்க பண்ணுற நிமிஷம் என்னால் தாங்க முடியலையே. ஈஸி. இப்போ பாருங்கடா, அவனை டச்சு விட்டுருச்சுடா. அதனால தான்டா. இப்போ பாருங்கடா, அட்டையை மட்டும் பாருங்கடா. அப்போ எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஐயோ பில்டிங் இல்லை. அங்கே போயிரு பில்டிங்கிட்ட போயிரு. ஆப்பா ஜஸ்ட் மிஸ்.
மாடியில் தான் இருக்கானா? ஓடு 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 ஓடு. சூப்பரா சும்மா ஜம்புடா. இந்த இருக்காங்க கைஸ், கொடுத்துருவோம். அடுத்து எங்கே? இங்கே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரியை முடிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பைடர் ஃபியூச்சருக்கு எப்போவுமே 100 வியூஸுக்கு மேலே தான் வருது. இல்லை 200 வியூஸுக்கு மேலே தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்பைடர் ஃபியூச்சர் நான் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த 3 வீடியோக்கு ஏன் வியூஸ் வரலன்னு எனக்கு இன்னும் தெரியலை. ஸோ மறக்காமல் அந்த 3 வீடியோவும் பாருங்கள். போடு. நம்ம பிளாக் ஃப்ரூட் சீரீஸ் போடலாமான்னு கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க. ஒய் கைஸ், போன வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் வரல, இந்த வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இது அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டு விடுங்க கைஸ். ஓகே, கிட்ட வந்தாச்சு. டைம் இல்லைடா, போடா டக்குன்னு. சத்தியமாக சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு மொக்கையை நான் பார்த்ததே இல்லைடா. 250. நல்ல வேலை, நல்ல காசு தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காசு இருக்குது நம்மக்கிட்ட? 800 ரூபா. தம்பி பத்தாதுப்பா, பத்தாது. வீடு பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வந்துடுவோமா? ஓகே, போயிட்டு வந்துடுவோம். ஐயோ, எங்கே இருக்குது வீடு? இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். எங்கடா இருக்கு? இது மேலே ஏறணுமா? இந்த இருக்கு கைஸ். போயிட்டு ஒரு தூக்கத்தா போட்டுட்டு வருவோம். சூப்பர் ஹீரோ மட்டும் எவ்வளோ நேரம் வர்றது? இங்கே பாருங்க, பைபிளே பாருங்க. கேமு பிசி. டேய், இங்கே ஒருத்தன் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கேன். உனக்கு என்ன பிசி கேட்குது? உள்ளே அட்டாக்கு பண்ண முடியாமல் இருக்கா? தூங்குடா, போடா, தூங்கு. நம்ம ஓம் பெட்டு தான் தூங்கு. பார்த்தீங்கன்னா ஏன் நான் தூங்குறேன்னா, நைட்டு தான் நிறையா க்ரைம்ஸ் நடக்கும். அதனால தான் நைட்டு க்ரைம் நடக்கிறத தடுக்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நைட்டு க்ரைம் நடக்கிறத தடுக்க போகலாம். இந்த அனிமேஷனை பாருங்க, சும்மா தரமாக இருக்குது. ஸ்கிப்பு. சூட்டப்லாம் வேணாம்டா, சூட்டு கேவலமாக இருக்குடா. ரீச் அந்த level 3 இன்னும் 1 அடித்தா முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் நம்ம அதை முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். போட்டு தரமாக சீக்கிரம் போயிடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன ஆச்சுன்னா, ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனை ஷேக் பண்ணிட்டேன். அதில் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது மட்டும் நான் எந்த மிஷின் முடிக்கலை, அதனால் நல்லதாக போச்சு. நீங்கள் தப்பாக நான் இருந்துச்சு. ஒரு நல்ல வேலை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த காற்று அனிமேஷன் சும்மா தரமாக இருக்குது கைஸ். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃப்ரீ ஃபயருக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால், இது ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் வீடியோவாக அந்த வீடியோ தான் இருக்கும். போடு. அதுக்குள்ளே எவனோ வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, நைட்டு க்ரைம் நிறையா நடக்கும்ட்டு. பிகாஸ் ஐ ரியலி பிளேட் திஸ் பிஃபோர். இந்தா வந்துட்டேன்டா. தம்பி வணக்கம்பா. இந்தா வாங்கிக்கோ. இந்தா பொடி. இந்தா அடி போடு. என்ன எவனும் அடிக்காமல் இருக்கான்? நினச்சேன்டா. ஒருத்தர் சுட்டான்டா. எப்படின்னா இதுவே நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர். போடு அடி. ஏண்டா கட்டை பேணி போ. 2 வாட்டி சுடுறான்டா அவன். போடுறான் வர்றான். அடி போடு அடி. 140. 21 செகண்ட். சூப்பர். டிஃபீட்டட் 529. பரவாயில்ல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா டெலிவரி கிளம்பிடுவோம். ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்குடா இதுக்கு வந்தேன். பீஸாட பக்கத்துல தான் இருக்குது. தெய்வமே, நல்ல வேலை. பீஸா கடை பக்கத்துலேயே இருக்குது. நல்ல வேலை கைஸ், பீஸா கடை பக்கத்துலேயே இருக்குது. ஈஸி ஸ்டார்ட். இப்படியே காசுலாம் சம்பாரிச்சு
ஸ்கில்லு போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வைக்கிறேன், அப்போ தான் பாஸ் ஃபைட்டுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ஸ்டோரி மோட்லேருந்து இப்போது நீங்கள் எதுவுமே அப்கிரேட் பண்ணாமல் ஸ்விங் லெவல் 3 மட்டும் வச்சுக்கிட்டு பாஸ் கூட நேராக போய் ஃபைட் பண்ணலாம் முடியாது. அதெல்லாம் பாஸ் ஃபைட்லாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்விங் லெவல் 3 அடித்தோடனே பாஸ் ஃபைட் சத்தியமாக கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ மோடு போயிட்டுங்க. ஃப்ரீ மோட் போனதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஸ்டோரி லைன்லாம் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் க்ரைம்ஸு, பீஸா டெலிவரி இதெல்லாம் இருக்கும். அதை பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ என்னடா நான் பாட்டுக்கு ஸ்விங் பண்ணிட்டே இருக்கேன். ஐயா டே இங்கே தான்டா இருக்கான் அவன். பேசிக்கிட்டே இங்கே இருக்கு, அசால்ட்டாக வந்திருக்கலாம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கீழே இருங்கடா. ஸ்டார்ட். என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேனா, அதுதான். இப்போ பாருங்கடா, எல்லாத்தையும் 20 செகண்டுக்குள்ளே முடிக்கிறேன்டா. ஒரு நிமிஷமா? ஐயோ தூரமாக இருக்கும் போலையே. நீ இடிக்காம போடா, அதுவே நீ எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்புடா. இதே தான்டா, போடா எட்ஜில் போய் பண்ணுறா. சூப்பர்ரா, இதுதான்டா வேகம். அவ்வளோதான்டா. கிட்ட போயிட்ட. வெல்டன். ஓடுறா நிற்காதா. 20 செகண்ட் உள்ள முடிக்கிறேன்டா. நான் முடிச்சிட்டேன்டா. 20 செகண்ட் உள்ள. 40 செகண்ட் தான் இருக்குது. அவன் இங்கே தானடா இருக்கான். அவன் 30 செகண்ட் உள்ளே முடிச்சிடுவேன். இல்லை 30 செகண்ட் கரெக்டாக வரும்போது முடியும். ஓகே செம்மையாக வந்திருக்கேன். முடியலை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கன்ஃபார்மாக ஏதாவது ஒன்று நடக்கும். இருங்க, ஒரு லொக்கேஷன் நல்லா தூரமாக இருக்கும். இங்கே வெளியே போ. இங்கே இருக்குது, இதாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ரேஸு ப்ளே பண்ணலான் இருக்கேன். ஸ்டண்ட் ரேஸ்னால் அப்படின்னு கேட்காதீங்க. என்ன இதுனா, இந்த இந்தியன் பைக் 3D இருக்குல்ல, அதில் நிறையா ஸ்டண்ட் பண்ணுற இடம்லாம் இருக்குது. ஸோ நான் அது போடலான் இருக்கேன். உங்கள் கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போயுங்க, அது எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே போயிட்டு அடுத்த வீடியோ என்னதுன்னா ஃப்ரீ ஃபயர் மிட்ஸ். ஓகே வந்தாச்சு. இன்னும் எந்த கிரைமே நடக்கலை. என்ன புதுசாக இருக்குது, எல்லாம் எங்கே போனாங்க திடீர்னுட்டு. இப்போ தான் பேசுனேன், அதுக்குள்ளே வந்துட்டாங்க. நினச்சேன்னே எனக்கு உங்களை பற்றி தெரியும்டா. கிரைம் அலர்ட். ஓகே இந்த வந்துட்டேன். பில்டிங் மேலே விழுந்துடாதா? விழுந்துட்டான். போடு. இவனுக்கு பயமே கிடையாதடா. ஆமாம் எனக்கு பயம் கிடையாது. அதான் இப்படி சீன் போட்டால் தான் வந்து போடு. நம்ம ஹாரர் கேம், எந்த ஹாரர் கேம் ஃபோனில் இருக்குன்னு சொல்லுங்கள், அது ப்ளே பண்ணி பார்ப்போம். அது நல்லாயிருக்கும். ஹாரர் கேம் தான் பட் நல்லா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஃபோனில் ஹாரர் கேம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நேராக இறங்கி போய் அடிக்கிறேன்டா. தம்பே வணக்கம். ஓடு அடிக்க வர போ அடி போடு. போடு 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 அடிக்க வர டேய் அவன் வெறுங்கையை வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்களா? என் பவர் தெரியுமா அவனுக்கு? அடிக்க வர. ஓகே அடிக்க வரேன்டா. என்ன ஓவர் அடிக்கிறீங்க? டே
டேய் 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 இருங்கடா இருங்கடா இருங்கடா. என்னடா திடீர்னு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க எப்படியே? இப்போ வர ஃபைனல் ப்ளோவை அடி போடு. ஃபைனல் ப்ளோ. டேய் ஒரு நிமிஷம் மொத்தம் எழுதியும் போக்கிட்டீங்களாடா. ஓகேடா. என்ன கைஸ் ஹீல் ஆக மாட்டேது? அடிச்ச அடி எப்படி? என்ன திடீர்னு ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கு. லைட்டாக சரியாகிட்டு இருக்கு. அப்போ இன்னும் அடி. டேய் அடுத்த வாட்டி மாட்டுவீங்கல்ல, பார்த்துக்கிறேன்டா. கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு. இருங்க இருங்க என்ன பண்ணா அப்போ? டேய் பில்டிங். ஓகே குதிச்சு. டேய் என்னடா என்னடா இது? ஸ்பைடர் இது ஒன்றா உனக்கு தேவையாடா? இறங்கடா பேசாம. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நீ ஒழுங்காவது ஏறலாம், தவக்கல மாதிரி ஏறியிருக்க. பேசாமல் மீடியம் மோடு போயிடுவோமா? வேணாம் வேணாம் வேணாம், இதுவே நல்லாத்தான் இருக்குது, இதே பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் க்ரைம் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். க்ரைம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அலைஞ்சு திரிஞ்சதில் பக்கத்தில் ஒரு க்ரைம் வந்திருக்கு. இந்த க்ரைமோடு நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த பாட்டில் இல்லைன்னா அடுத்த பாட்டு இல்லைனா அதுக்கு அடுத்த பாட்டில் நம்ம ஸ்விங் லெவல் 3 போவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரில கைஸ். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது கேமோட எண்டிங்லாம் சொல்கிறீங்க கைஸ். சஸ்பென்ஸ்லாம் கெடுக்காதீங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஏதோ பாஸ் ஃபைட் மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பாஸ்லாம் சொல்லலை, சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு அவங்களே விட்டாங்க கைஸ். இது செஞ்சா துப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போன வாட்டி மாதிரி நான் ஒன்றும் சாதா பையன் இல்லைடா, ஸ்பைடர் பையன். அடுறா அவனை போடுறா, அடிக்க வர பேட் தட்டு. ஏய் 2 பேர் அட் அ டைமில் சுடாதீங்கடா, எப்பறம் டாஜ் பண்ணுறது? போடு. பின்னாடி இருக்கான்டா அவன். போடு. அடி. இதான்டா பர்ஃபெக்ட் டாஜ். அடி போடு போடு டாஜ். புல்லட் பார்த்தீங்களா? போடு படி போடு. அடி அடி டமால் டமால் டமா. டேய் என்ன எதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க நீ? போடுறா போடுறா அவனை. 40 41 42 43. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 6 பேர் டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஃபினிஷர்ஸ் எதுவுமே இல்லை, பெர்ஃபெக்ட் டாஜ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்புறம் ஒன்று மட்டும் அப்கிரேட் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ காசு இருக்குது? அதுக்குள்ளே எவ்வளோ வந்துச்சா? பரவாயில்லையே, இது நம்மளுக்கு வேணும். ஆமாம் இது வேணும், இதை மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அது எப்படி வேலை செய்யுன்றது எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த பாட்டில் அவங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் KTG. பாய் பை 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 பாய். லூசு ஜோக்கர் என்னடா? பாய் பாய் பாய்.